இருக்காங்க. வருஷம் கார்த்திகை தீபம் வரும்போது திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்துவாங்க. அதோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 2000 வருஷமா நாம கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருந்த இடம் எதுன்னு தெரியுமா? ஆனா கடந்த 50 வருஷமா நாம கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்க இடம் எதுன்னு தெரியுமா? பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்துல வட இந்தியாவில சுல்தான்கள் ஆட்சியோட கொடி பறந்துச்சு. தென்னிந்தியால ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஒரு படை அனுப்பி வச்சாங்க. அந்த படையோட முக்கியமான நோக்கம் தமிழகத்துல இருக்கிற கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது தான். அதுக்கு காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிக அளவுல கோவில்கள் இருக்கு. வலிமையான மன்னர்கள் இருந்தாங்க. அந்த மன்னர்களை தோக்கடிச்சு கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்க வந்த அந்த படையை தலைமை தாங்கி வந்தவன் சிக்கந்தர். படையோட வந்த சிக்கந்தர் முதல்ல சூஸ் பண்ண இடம் மதுரை. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னர் அந்த படையோட மோதி தோற்கடிச்சாரு. உடல் முழுக்க காயத்தோட தப்பி போன சிக்கந்தர் திருப்பரங்குன்றத்துல நாம விளக்கேத்துற இடத்துல பதுங்கினான். அங்கேயே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வர வரைக்கும் பாரம்பரியமா நாம எங்க விளக்கேத்தனமோ அங்கதான் ஏத்திட்டு இருந்தோம். ஆனா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தமிழுக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே இல்லாத தமிழர்களை தாக்கி தமிழர்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்க வந்த ஒரு அரபுக்காரனுக்கு சமாதி கட்டி கொடுத்தாங்க. அந்த சமாதியை நாளடைவுல தர்காவாவே மாத்தினாங்க. அந்த இடத்துல நாம 2000 வருஷமா தீபம் ஏத்திட்டு வந்தோம். ஆனா அவங்க தர்காவை கட்டி தொழுகையை நடத்திட்டு இது எங்க இடம், இந்த இடத்துல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்க. நியாயத்து பக்கம் நிக்க வேண்டிய திராவிட கட்சிகள் கேவலம் சிறுபான்மையினரோட ஓட்டுக்காக தற்காலிகமா வேற இடத்துல தீபத்தை ஏத்திக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனா அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் வேற இடத்துலதான் நம்ம ஏத்திட்டு இருக்கோம். யாருமே இதுவரை இதை தட்டி கேட்கல. இப்ப திருப்பரங்குன்ற முருகமலைய சிக்கந்தர் மலைன்னு மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் நாம இதை தட்டி கேட்கலன்னா நாளைக்கு நம்ம வாரிசுகள் கழுத்துல சிலுவையும் பொம்பளைங்க எல்லாம் பர்தா போடாம வெளியில போக முடியாத நிலை உருவாகும். இதை இந்த திராவிட கட்சிகள் நிச்சயமா செய்வாங்க.